வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம யாரை பற்றி பேச போகிறோன்னா, ஒரு வாரம் 10 நாள் போதை போட்டு இன்றைக்கி நாடகத்தை ஆரம்பிச்சிட்டாரு. நம்ம யாரும் இல்லை, குடியரசன் இளவரசன். அவர் பேர் குடியரசன் சொல்லணும். இளவரசன் யார் பேர் வச்சேன்னா எனக்கு தெரியலிங்க. இப்படிப்பட்ட ஒரு போதை ஆசமிக்க இளவரசன் பேர் வச்சா அவங்கள வெக்கப்படணும்னு நினைக்கிறேன். அவர் எப்படி இருக்கிறார் நீங்களே பாருங்கள். அதுக்கப்புறம் மறுபடியும் திருப்பி வீடியோக்கு வர்றேன். ஏண்டா மயிராண்டியில் என்னடா கமாண்டில் பேசுனா பெரிய இதாடா நீ இப்போ எல்லாம் வீட்டை வந்து சுத்தம் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ வந்து சமைச்சிட்ருக்கிறேன், வீடு க்ளீன் பண்ணிட்டுருக்கேன், சமைச்சிட்ருக்கிறேன். நெத்தியில் பட்டை போட்டார். 10 நாள் போதை போட்டு என்னென்ன அழிச்சாட்டியம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி போட்டு இன்றைக்கி போதை போட்டு போதை இது இழிஞ்சுதா எனக்கு தெரியல. தொண்டையெல்லாம் அப்படியே கட்டி கிடக்குது. எதனாலனா உடம்பு சரியில்லாமல், எதனால இல்லைன்னா முழுக்க 10 நாள் எந்த அளவுக்கு குடிக்கணுமோ மினிமம் ஒரு 10,000 20,000 ரூபாய்க்கு குடிச்சிருப்பான்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நெத்தியில் பட்டை வேற போட்டார். இனி பல நாடகங்கள், பல புத்தர்கள் உருவாகலாங்க மாதிரி இவர் பேசுவார். அப்புறம் தங்கமயிலே என்ன பண்ணிட்டுருக்கிற, நான் குடித்து முடித்தாச்சு, 10 நாள் ஆயாச்சு, நம்மளுக்கு வருமானம் கம்மியாயிடுச்சு, இனி வருமானத்துக்காக நம்ம யூடியூப்பில் நடிக்கணும். நாம் தான் எது பேசினாலும் சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க, நம்மளுக்கு வருமானம் கொடுக்குறாங்க. அதனால் அதை பற்றியெல்லாம் கவலை வேண்டாம். ஸ்க்ரீன் பிளே நான் உருவாக்குறேன், நீ சும்மா நடித்தா போகுது. அப்புறம் அவங்க தங்கச்சி பார்த்தீங்கன்னா அது கலைமதியா இல்லை சோறுமதியான்னு கேட்டால் சோறுமதி தான் சொல்லணும். என்ன காரணம்னா முழுக்க சாப்பாடு கறி. நேற்று ஒரு ஹோட்டலில் உட்காந்துட்டு ஒரு சார்ச்சில் ஓட்டுக்குது, இதான் பூரி, இதான் பொங்கல், நான் இதான் சாப்பிட்றேன். இவங்களுக்கு அந்த ஹோட்டலில் சாப்பாடு தவிர வேறு யாருமே ஹோட்டலில் சாப்பிட்டது இல்லையேன்னு கேட்டால் இவங்க மட்டும்தான் சாப்பிட்னா. ஏன்னா சோறு கறி. அப்புறம் மொத்தத்தில் பார்த்திங்கன்னா நம்ம குடியரசன் இளவரசன் அவர் பற்றி சொல்லணுன்னா 10 நாள் போதை ஃபுல்லாக போதை போட்டு இப்போ தொண்டை கட்டி கிடக்குது. தொண்டை எதனால் கட்டிச்சுன்னா மழை பெஞ்சோ மழையில் நனைஞ்சோ அதெல்லாம் கிடையாது, முழுக்க போதை. அப்புறம் இப்படி சொல்கிறாரு, எனக்கு சிவகாசியிலேருந்து கூப்பிட்டாங்க, எனக்கு ஹைதராபாத்லேருந்து கூப்பிட்டாங்க, எனக்கு மெட்ராஸ்லேருந்து கூப்பிட்டாங்க, நிறைய பெண்கள் கூப்பிட்டாங்க. அந்த பெண்களுக்கெல்லாம் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், உனக்கு அந்த பெண்களுக்கு சுய அறிவுக்காக சுத்தமாக சுய அறிவே கிடையாது. ஃபேஸ்புக் பக்கம் போய் பாருங்கள், மளிகை கடையில் போய் அப்படி குடிச்சு சண்டை. அப்புறம் ஒரு 4 கூத்தாடி கூட நின்று கடையில் போதை போடுறாரு. அப்புறம் நாயை கொஞ்சறாரு, வீட்டில் பரோட்டா சாப்பிட்றாரு, வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு ஆள். என்ன காரணம்னா போதை. அந்த போதைக்கு பணம் எதுனா இலவச வருமானம், மக்களாகிய வியூஸுங்கிற பேரில் பிச்சை எடுத்து வருமானம். ஏன்னா முழுக்க 365 நாளுமே 10 வருஷமாகாமல் இந்த ஆள் யூடியூப்பை தான் நம்பிட்டு இருக்கிறாருங்க. அதாவது ₹1 இவருக்கு சொந்தம் கிடையாது. திருப்பி ஏன் இதுவே பேசிகிட்டு இருக்கிறேன்ட்டு ஒரு சில அறிவுகட்ட ஜென்மங்கள் பேசிகிட்டு இருக்குது. அந்த அறிவுகட்ட ஜென்மங்களுக்கு நான் ஒரு பதிவிடுறேன். இன்றைக்கி நாம் குடித்தா ஒன்றா குடும்பம் வளர்க்கணும், இல்லைன்னா நம்ம உடம்பு போயிடும், கிட்னி போயிடும், கல்லீரல் போயிடும். ஆனால் இந்த ஆளுக்கு அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. கடவுள் பார்த்து ஒரு குழந்தை கொடுத்துக்கிறாரு. ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லைன்ட்டு யூடியூப்பில் அதுவே பேசிகிட்டு இருந்தார். எனக்கு ரொம்ப வருஷமாக ஏன் இவருக்கு குழந்தை இல்லைன்னா, இவர் இப்படி போதை போட்டிருந்தா எப்படி குழந்தை வரும்? சரி, அப்படி பார்த்து கடவுள் பார்த்து ஒரு குழந்தை கொடுத்துக்கிறாருன்னா இவர் என்ன பண்ணணும்? வலைதளத்தில் உட்காந்துட்டு நான் தான் ரவுடி, என்னை கேட்குறதுக்கு எவனும் இல்லை, எனக்கு வந்து என்ன வீடியோ போட்டால் சப்ஸ்கிரைப் இருப்பாங்க அப்படின்னு போட்டிருப்பார். சொல்லிட்டு இருக்கிறாரு. நாடகம் தான், குடும்பமே நாடகம். ஒரு கணவன் நல்லா இருக்கும்னா மனைவி நல்லா வேணும். மனைவி என்ன பண்ணுறதுனா நம்மளுக்கு தேவை பணம். புருஷன் குடித்தா என்ன, புருஷன் சண்டை பிடிச்சா என்ன, நம்மளுக்கு மான மரியாதையெல்லாம் தேவையில்லை, நம்மளுக்கு பணம் இருந்தால் தான் முக்கியம். இன்றைக்கி ஒரு ஆள் ஒழுக்கம் இல்லைன்னா அவனை வந்து மதிக்கவே மாட்டாங்க. இவர் யார் அண்ணான்னு சொல்கிறது? நம்ம ஒருத்தர் அண்ணான்னு சொல்லும்போது எதனால் அண்ணான்னு சொல்கிறேன்னா, மதிப்பு மிக்க ஒரு பெரியவங்கள சொல்லுவாங்க. அந்த ஒரு வேலையில் அவர் மதிப்பு மிக்க பணி செஞ்சுருந்தால் அவங்கள அண்ணான்னு சொல்லுவாங்க. இப்படி ஒரு குடிபோதை ஆசாமியை அண்ணான்னு சொல்கிறவங்க அவங்க வெக்கப்படணும், வேதனைப்படணும். அதாவது இன்றைக்கி எத்தனையோ குடும்பங்கள் வந்து மதுபானத்தினால கணவனை இழந்துருக்கிறாங்க, குடும்பத்தை இழந்துருக்கிறாங்க, கடனாளியாக இருக்கிறாங்க. ஆனால் இந்த ஆள் வந்து 10 நாளுங்க போதை போட்டு நான் இப்படித்தான், என்னை கேட்குறதுக்கு எவனும் இல்லைன்னா எவனுமே கிடையாதுங்க, திட்டவும் மாட்டாங்க. இந்த ஆள் ஒரு சூத்திரதாரிங்கிறதுக்கு உதாரணம் நான் சொல்கிறேன். ஃபேஸ்புக்கில் ஒரு 10 பேர்த்து விட்டு நீங்கள் என்னை திட்டுற மாதிரி திட்டுங்க, எல்லாம் கண்டபடி திட்டுங்க, நானும் வந்து உங்களை வந்து திட்டுறேன், அதுவும் இந்த ஆள் சூத்திரதாரி. அப்புறம் கேட்டால் மளிகை கடையில் சண்டை பிடிக்கும்போது எனக்கு 12 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க, உங்களை கடை சீல் வச்சுருவேன்,
மிரட்டுறது. அதாவது நான் இந்த 12 லட்சம் பேருக்கு கேட்குறேன். அதாவது நல்ல நல்ல வீடியோ இருக்குது, அதை போய் பார்க்காம அண்ணா குடிக்காதீங்கண்ணா, அண்ணா குடிக்காதீங்க, எத்தனை தடவை இந்த ஆளுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுவீங்க? மொத்தத்தில் ஒழுக்கமே இல்லாமல் ஒரு ஆள் வாழ்ந்தா அந்த ஆளை என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? இவன் ஒரு மானம் இல்லவே மானம் கட்டவன் சொல்லுவாங்க. அப்புறம் இவங்க குடும்பத்தில் இவங்க அம்மா எல்லாத்துக்கும் அட்வைஸ் பண்ணுது, அப்படி பண்ணுங்கள், இப்படி பண்ணுங்கள், அந்த கோயிலுக்கு போங்க, இந்த கோயிலுக்கு போங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் இவங்க மக போதை போட்டு அழிச்சாட்டியம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவங்க அம்மா கேட்க மாட்டாங்க, இவங்க அப்பா கேட்க மாட்டாங்க, இவங்க தகச்சி கேட்க மாட்டாங்க, இவங்க மனைவி அது சுத்தமாக கேட்க மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அது கறி சோறு ஆடம்பரம் தான் முக்கியம்னு வச்சுக்கோங்க. அதாவது இவங்க குடும்பம் இந்த ஆள் வந்து வெளியில் போய் ஒரு பக்கம் நின்னா என்ன சொல்லுவான் பாரு, உங்கள் பையை ஃபேஸ்புக்கில் எந்த ஆட்டம் போட்டுக்கிறா, இப்படி போதை போட்டுக்கிறா, இதெல்லாம் நீங்கள் கேட்க மாட்டீங்களான்னு கேட்டால் அப்போ இவங்க மூஞ்சியை எங்கே கொண்டு போய் வைப்பாங்கன்னா, அதெல்லாம் கிடையாதுங்க, எங்களுக்கு தேவை பணம், என் பையனுக்கு பணம் வருதா, என் பையன் எந்த வேலை வெட்டிக்கும் போகிறதில்ல, இப்படியாவது போய் சம்பாதிக்கிட்டுன்ட்டு அவங்க அம்மா நினைப்பாங்களாட்டுக்குது. மித்ததுக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணுறாங்க அவங்க அம்மா. ஏன் இவங்க பையன் 10 நாளை குடிச்சிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு வார்த்தையும் கூட பேச மாட்டேங்கிறாங்க. அன்றைக்கி வந்து பேசுனாங்க, என்ன பேசுனாங்கன்னா, என் பையனுக்கு மனசு சரியில்லை, 3 நாளாக வீடியோ போடலைங்க, மனசால் குழம்பி போயிருக்குங்க. எதனால் குழம்பி போயிருக்கா? 3 நாள் 4 நாள் 5 நாள் போதை போட்டுக்கிறேன்னு சொல்லி என் பையன் குடிச்சிட்டே இருக்கிறாங்க. நீங்கள் யாரும் நல்வழிப்படுத்துங்கன்னு சொன்னால் அது ஒரு நியாயம். என் பையனுக்கு மனசு சரியில்லை, யார் சப்ஸ்கிரைபர்லாம் திட்டுறாங்க, நீ வீடியோ போடு, அப்போ தானே உனக்கு வருமானம் வரும். அப்புறம் ஒரு சில பெண்கள் என்கிட்ட 2-3 நாள் கமெண்ட் பண்ணிடுங்க, உங்களுக்கு வேறு வேலை இல்லையா, இவங்கள பற்றியே பேசிகிட்டு இருக்கிற, நீ சுயமாக சிந்தித்து வீடியோ போட்டு சம்பாதி அப்படிங்கிற. அந்த பெண்மணிக்கெல்லாம் சுத்தமாக அறிவு இருக்குதா, மானம் இருக்குதா, மரியாதை இருக்குதுன்னு கேட்டால் சுத்தமாக இருக்காத நான் நினைக்கிறேன். இந்த ஆள் 10 நாள் போதை போட்டு தண்ணி போட்டுக்கிறா, நீ அதை பார்த்து ரசிச்சுட்டுக்கிறியா? நான் அதை பார்த்து ரசிக்கணும்னு அவசியமே கிடையாது, பேசத்தான் செய்வேன். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பெண்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க குடும்பத்துலேயுமே கணவர் குடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த குடிகாரனுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை இப்படி குடிச்சிட்டு இருக்கிற திரிய ஆளுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா அவங்க குடும்பத்துலேயுமே கணவரோ அப்பாவோ சித்தப்பாவோ பெரியப்பாவோ எல்லாமே குடிகாரராக தான் இருப்பாங்க. ஒரு குடிகாரனுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா அந்த பெண்களும் ஆண்களும் எப்படின்னு வச்சுக்கோங்கன்னு எந்த இடத்துல கேட்டகரியில் வைக்கிறேன்னா அவங்களும் ஒரு ஒழுக்கம் இல்லாதவங்களாக தான் நான் நினைக்கிறேன். எல்லாரையும் சொல்லல, அவங்களை கமெண்ட் பண்ணுறவங்கள சொல்கிறேன். அப்புறம் இன்றைக்கி காவல்துறை எங்களின் நண்பன் உங்களின் நண்பன் இவர் போட்டுக்கிறது, இதுதான் இவரோட பித்தலாட்டம். 10 நாள் போதை போட்டு இப்போ வந்து பித்தலாட்டம் ஆரம்பிச்சிட்டார். காவல்துறை உங்கள் நண்பன் இவர் 10 நாளாக போதை போட்டு தண்ணி போட்டு நடு ரோட்டில் உட்காந்துட்டு, அப்புறம் காரு கடியில் போய் போதை போட்டு மளிகை கடையில் போய் சண்டை, இப்படி பேசும்போது காவல்துறை உண்மை நடவடிக்கை இருக்கான்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் காவல்துறை குற்றஞ்சாட்ட விரும்பலை, அவங்களுக்கு குற்றஞ்சாட்ட மாட்டேன். ஆனால் இந்த மாதிரி போதை ஆசைமை மேலே ஏன் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்குன்னு எனக்கு தெரியல. மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஆள் வலைதளத்தில் உட்காந்துட்டு நான் தான் ஹீரோ, நான் தான் வில்லன் மாதிரி பேசுவார், நான் தான் உத்தமர், நான் தான் வந்து புத்தருங்கிற மாதிரி சொல்லுவார். இனி சொல்லுவார். என்ன காரணம்னா இப்போ ஒரு வீடு கட்ட போராட்டத்துக்குது இவருக்கு ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் வீட்டிலேருந்து எல்லாமே ஓசில் தான் வந்தது, அது வேறு விஷயம். இனி வீடு கட்ட போகிறார். எப்படி வீடு கட்ட போகிறாருன்னா ஒரு உழைச்சோ இல்லை ஒரு பிஸ்னஸ் பண்ணியோ கிடையாது. மக்களாகிய உங்ககிட்ட வேஷம் போட்டு இனிமேல் தங்கமயில் சாப்பிட்டாச்சா, தங்கமயில் நீ தக்காளி சாப்பாடு செய்யலாமா, அப்புறம் ஆதிரன் குட்டி எங்கேன்ட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. அதாவது அந்த பிஞ்சு குழந்தை நினச்சா தான் என்ன ஒரு பாவம். இன்றைக்கி ஒரு குழந்தையோட அப்பா ஒழுக்கமாக இருந்தால் தான் அந்த குழந்தை நல்லா வளரு. ஆனால் அந்த குழந்தையோட அப்பா குடியரசை 1ஆம் நம்பர் குடியாரனாக இருக்கிறாங்க. 30 நாளில் 20 நாள் தண்ணி போட்டு 10 நாள் புத்தராட்ட வேஷம் போடுவார். அப்புறம் பார்த்தானே இனி அடுத்தது எந்த கோயிலுக்கு மாலை ஓடுவாங்கன்னு எனக்கு தெரியல. கோயிலுக்கு மாலை ஓட்டால் அது இல்லை, மாலை ஓட்டால் கணவன் மனைவி வலைதளத்தில் உட்காந்துட்டு ரீல்ஸ் போடுறத அது வேறு விஷயம். மொத்தத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கோயிலுக்கு மாலை போடணுன்னா பயபக்தியே போடணுங்க. நீங்கள் 10 நாள் கறி தின்னுட்டுங்க, இன்னொரு 15 நாள் நல்லா குடிச்சிட்டு 25 நாள் நீங்கள் மாலை போட்டேன்னு வச்சுங்க, அந்த கோயிலோட மதிப்பு புண்ணியமே கெட்டு போயிடும். இவர் இப்படி போதை போட்டுக்கிறார். இவருக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒண்டி முனிப்பன் கோயில். அந்த ஒண்டி முனிப்பன் கோயிலே தேங்காய் அடைக்கிறது. நீங்கள் என்ன தான் பாவம் பண்ணிட்டு போய் அந்த கோயிலில் வந்து தேங்காயோ வந்து பூஜை பண்ணால் அந்த பாவம் போகாது, அதுதான் ஐதீகம். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா வலைதளத்தில் உட்காந்துட்டு இனி வேணா பாருங்கள் தங்கமயில் அப்படின்ட்டு இருப்பார். அதையும் வந்து பார்த்து அண்ணா குடிக்காதீங்க, இனிமேலாம் நல்லா இருங்க அப்படிம்பாங்க. அந்த அட்வைஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் சுயறிவே கிடையாது. ஒரு ஆள் போதை போட்டால் அது போதையிலேருந்து மீள முடியாது. உண்மையுமே சொல்கிறேன், இந்த ஆள் குறைந்தபட்சம் ஒரு 10,000 20,000 வரைக்கும் குடிச்சே தீர்த்துப்பார். இன்றைக்கி 10,000 20,000 சம்பாதிக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா? காலையில் போட்டால் ஒரு வேலை செய்கிற இடத்துல பயங்கர மன அழுத்தம் வருங்க.
ஆனால் அந்த ஆள் குடிச்சிட்டு இருக்கிறாங்க. இவங்க அம்மா பையனுக்கு 3 நாள் மன அழுத்தம், அந்த அழுத்தம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இவங்க அம்மா அட்வைஸ் பண்ண மாட்டாங்க, இவங்க அப்பா அட்வைஸ் பண்ண மாட்டாங்க. திருப்பி இதையே தான் நான் சொல்கிறேன். நிறைய பேர் பேசுகிறதே பேசிகிட்டு இருக்கிறேன்னா, அதாவது ஒரு ஆள் குடித்தா அந்த குடும்பம் நடுத்தெருவுக்கு வந்துடுங்க. நிறைய இடத்துல நான் பார்த்துருக்குறேன். ஆனால் அந்த சப்ஸ்கிரைபருக்கு தேவை என்டர்டைன்மெண்ட். இவங்க வீடியோ பார்க்கணும், ஜாலியாக ஏதோ கமெண்ட் பண்ணணும், பொழுதுபோக்கணும். என்ன காரணம்னா அவங்களும் வேலை வெட்டிக்கு போக மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஒரு குடியாருக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னா அப்புறம் எந்த அளவுக்கு பாருங்கள். இப்போ ஃபேஸ்புக்கில் இவர் பித்தலாட்டம் போடுறாரு. என்ன பழைய வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறது. இவரோட ஃபேஸ்புக்கு போய் பாருங்கள், கமெண்ட் ஆஃப் பண்ணி வச்சுருப்பாங்க. எதனால் கமெண்ட் ஆஃப் பண்ணி வச்சுருக்காருன்னா, இந்த ஆளை வந்து திட்டாத ஆள் கிடையாதுங்க. அத்தனை பேர் திட்டி தீர்த்துருக்கா. இன்றைக்கி புத்தராட்டம் வந்து வேஷம் போடுவார். என்ன வேஷம் போடுவார் நீங்கள் பொறுத்து இருந்து பாருங்கள். ஒவ்வொரு நாளும் இன்னி இவரோட வேடம் அதிகமாக இருக்கும். எதுக்காக வேடம் போடுறாருன்னா, வீடு கட்ட போகிறாரு. அதான் வலைதளத்தில் உட்காந்துட்டு பிச்சை எடுத்து அப்படி வீடு கட்டுறாரு. நாமெல்லாம் உழைத்தான் வந்து எல்லா பொருளும் வாங்குவோம். இந்த ஆளுக்கு ஓசிலேயே வருமானம் வருதுன்னா அவங்க முட்டாள் சப்ஸ்கிரைபர் தான் காரணம். அவங்களாம் என்றைக்கு மாறுறாங்களா அது இந்த ஜென்மத்தில் நடக்காது. அதனால தான் இந்த ஆளோட ஆட்டம் அதிகமாக இருக்கும். இன்றைக்கி வந்து இப்படி பேசி போட்டு இனி மனைவி கோவிச்சிட்டு போயிட்டாங்க. மனைவிக்கு நல்லாவே தெரியுங்க, நான் கோவிச்சிட்டு போகிற மாதிரி போகிறேன், நீ வந்து பேசு, அப்போ தான் நம்மளுக்கு வீசு வரும். நாம் சண்டை பிடிக்கிற வீடியோ, கோவப்படுற வீடியோ, அதுதான் நம்மளுக்கு அதிகமாக போயிருக்குது. அதை வச்சு தான் நம்ம குடும்பத்தை ஓட்டிகிட்டு இருக்கிறோம். அப்போ தான் நம்ம டெய்லி கறி அதெல்லாம் திங்க முடியும். அப்புறம் எங்கள் தங்கை பற்றி சொல்லணுன்னா அது கலைமதியா இல்லை சோறுமதியா கேட்டால் எனக்கு தெரிஞ்சு கலைமதின்னு தான் நினைக்கிறேன். சரி, கலைமதின்னு நான் சொல்ல மாட்டேன், அது சோறுமதின்னு தான் சொல்லுங்கள். அதுக்கு கறி திங்கிறது மட்டும்தான் கறி வேலை. மொத்தத்தில் இந்த ஃபேமிலிக்கு 6 நாளில் 5 நாள் கறி எடுத்துட்டுன்னு ஆட்டம் போடுறதா வேலைன்னு நான் நினைக்கிறேன். மொத்தத்தில் சுய சிந்திப்பு இருந்தால் இவங்களோட சேனலை வந்து புறந்தவிர்த்துட்டு நல்ல வீடியோ பாருங்கள். என்னோடய வீடியோ பார்க்கணும் அவசியமே கிடையாது. அடுத்த வீடியோக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய வீடியோ இருக்குது ஃபேமிலி யூடியூப்பில், நிறைய வீடியோ இருக்குது. அதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி குடியார் வீடியோக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணினா உங்கள் குடும்பத்தில் ஒரு குடியார் இருக்கிறதா நான் நினைப்பேன். நன்றி, வணக்கம்.